எத்தனை பேர் புன்னை மரம் பார்த்துருக்கீங்க? இதுதான் இது இப்போ பூத்திருக்கு. புன்னை பூக்கள் பூக்க ஆரம்பித்தா அந்த பகுதியில் மழை வரும்னு சொல்லுவாங்க. எங்கள் பகுதியிலையும் அக்டோபர் மாதிரி எப்பயும் இல்லாத அளவு இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. அதே போல் புன்னை மரங்களில் அதிகளவு தேனீக்கள் அந்த பூக்களில் தேன் அருந்து வர்றதுனால அந்த காலத்தில் விவசாயத்தின் ஒரு வளமைக்காக இந்த புன்னை மரங்களை தோட்டங்களை வச்சு தான் சொல்கிறாங்க. சில கோயில்களில் தலை விரிச்சவங்களாக இருக்குது இந்த புன்னை மரம். என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும், நான் போன வாரம் ஹம்மிங் பேர்ட்ஸு சீக்கிரமே வந்திருக்கு. அக்டோபரில் பாலை பூவில் தேன் குடிக்க வரும்னு சொல்லியிருந்தேன். அது ரகசியம் இதுதான். இந்த புன்னை பூக்களில் தேன் இருந்தால் தான் அந்த ஹம்மிங் பேர்ட்ஸ் இந்த ஏரியாவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த புன்னைக்காயிலேருந்து தயாரிக்கிற எண்ணெய் சித்த மருத்துவத்தில் முக்கியமான மருத்துவ பொருளாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ பயோடீசலுக்கும் இந்த புன்னைக்காய்களை தான் பயன்படுத்துகிறாங்க. இது இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. நான் காய்ச்ச பிறகு அந்த புன்னைக்காய்களை உங்களுக்கு காட்டுறேன். புன்னையில் ரொம்ப காற்று கிடைக்குது, சுற்றுப்புறத்துக்கு ரொம்ப உகந்தது.